ஐயா திராவிட முன்னேற்ற கழகம் நிறைய வாக்குறுதி அள்ளி வீசுவாங்க. ஐயா திமுக தலைவர்களுக்கு மட்டும் வாய் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிடும். அவங்களுக்கு அந்த வாய் இருக்கிறனால வாக்குறுதியா கொடுப்பாங்க. உங்க ஊருக்கு கொடுத்த வாக்குறுதி மட்டும் பாருங்க. முதுகுளத்தூரில் பொறியியல் கல்லூரி கட்டப்படும். கட்டாங்க ஐயா, ஒரு செங்கலை கூட வைக்கல. ஆனா ஒரு செங்கல் திருடன் செங்கலை தூக்கி நீங்க சுத்துவார். அவர் வரும்போது கேளுங்க, ஆனா முதுகுளத்தூர்ல பொறியியல் கட்டடம் கட்டணும்னு சொல்றீங்களே, பொறியியல் கல்லூரி என்ன ஆச்சு? சிக்கலில் பேருந்து நிலையம் அமைப்போம், அமைக்கல. முதுகுளத்தூர் மேற்கு ஒன்றியம் கீரகுளத்தில் கால்நடை மருத்துவம் அமைப்போம், இல்ல. அருமை சொந்தங்களை உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதி மட்டுமே. நரிப்பையூரில் பின்னலாடை பயிற்சி மையம் தொடங்குவோம், தொடங்கினாங்களா? இல்லை. நரிப்பையூர் உள்ள குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் மீண்டும் செயல்படுத்த நடவடிக்கை எடுப்போம், எதுவுமே இல்லைங்க ஐயா, எதுவுமே இல்லை. ஆனா முதலமைச்சர் பாத்தீங்கன்னா அவர் காலையில அவருக்கு கீ கொடுத்துட்டுருவாங்க. காலையில அவருடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவருக்கு வீட்டுல அந்த பொம்மைக்கு கீ கொடுத்துருவாங்க. அவர் மேடை ஏறினதுக்கு அப்புறம் ஒண்ணுதான் பேசுவார், டெல்லி டெல்லி டெல்லி. அப்புறம் மத்தியானத்துக்கு மேல ஹிந்தி ஹிந்தி ஹிந்தி. அப்புறம் சாயந்தரமானா 99% வாக்குறுதி நிறைவேற்றம், 99% வாக்குறுதி நிறைவேற்றம், 99. இந்த பொம்மை 3 மட்டும்தான் காலையில இருந்து நைட்டு வரைக்கும் பேசுவாங்க ஐயா. காலையில் ஒண்ணு, மத்தியானம் அப்பப்ப கீ கொடுத்துட்டே இருப்பாங்க. முதலமைச்சர் கேளுங்க ஐயா, 511 வாக்குறுதியில 99% நிறைவேற்றிட்டு இருக்கிறீங்களே, எங்க முதுகுளத்தோட கொடுத்ததுலயே 4 வாக்குறுதி நிறைவேற்ற. தமிழ்நாடு முழுவதும் எத்தனை? 511 வாக்குறுதியில வெறும் 70 வாக்குறுதி மட்டும்தான் நிறைவேற்றிருக்காங்க ஐயா, வெறும் 70. அதனால் மாற்றத்தை நோக்கி செல்வோம். இங்கேயும் மாறணும், தலைமைச் செயலகமும் மாறணும்.